Dear students, good morning. Welcome to one and all. Now get to the next topic, medicinal plants. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்கனாமிக் பயாலஜி பார்த்துக்கிருக்கோம். அதில் இந்த மெடிசினல் பிளான்ஸ், அதாவது பிளான்ஸோட மெடிசினல் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு எக்கனாமிக்கலாகவும் அண்ட் ஒரு பாடியில் இருக்கக்கூடிய டிசீஸில் என்னென்ன டிசீஸ்லாம் அதை க்யூர் பண்ண உதவுது அப்படின்றது ஒரு சில பிளான்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் இஸ் அஸ் ஓல்ட் அஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்துமே பிளான்ஸை மெடிசனாக யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி மருந்தாக யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் மெடிசின்ஸ் ஆர் அப்டைன்ட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் தி பிளான்ஸ். இன்றைக்கு வரைக்கும் பிளான்ஸில் தான் நேரடியாகவோ அல்ல மறைமுகமாகவோ அந்த மருத்துவத்துக்கான அந்த மெடிசின் சொல்லக்கூடிய மருந்தாக தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரம்ப காலம் நம்ம கிராம சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துளசி சொல்லுவாங்க. துளசி சளி பிடிக்கிறதுக்கு வேப்பிலை, தூதுவளை இலை, இந்தமாரி தான் சில மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் மெடிசன்ஸ். ஓகே, அந்த பிளான்ஸ் தான் இன்றைக்கும் நிறைய அதுலேருந்து அதோட எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் எடுத்து டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் 25% மேலே அதை யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸில் நம்ம மெடிசனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் மெட்டீரியல்ஸ் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பாருங்க, ஆல் த மேஜர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நம்ம இந்தியாவில் அதிகமான என்னென்ன இருக்குன்னா ஆயுர்வேதிக். ஓகே, ஸோ இது நம்ம கேரளா அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. யோகா இட்ஸ் நம்மளுக்கு உரியது இந்தியாவில். இட்ஸ் வில் பி யோகா அப்படின்றது இந்த ஃபிசிக்கலாக நம்ம பாடியை ஓரளவுக்கு ஃபிசிக்கலாகவும் அதே நேரத்தில் மைண்டும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். யுனானி இந்த முஸ்லீம்ஸ் முஸ்லீம் கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்த ஒரு மருத்துவம். சித்தா அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு மருத்துவ முறை. எப்படி ஆயுர்வேதிக் கேரளாவில் ரொம்ப ஃபேமிலியரோ, சித்தா அந்த ஹோமியோபதி இது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் ஆல் ஓவர் த இந்தியா. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் ஆயுஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹச் ஃபார் ஹோமியோபதி. ஓகே, யூஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹோமியோபதி டேப்லெட்ஸ் நம்ம இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. சின்னதாக ஒரு ஸ்பெரிக்கல் பால் இதாக கொடுப்பாங்க. நம்ம கொரோனா இதுக்கெல்லாம் கொடுத்தாங்க ஒயிட் கலரில். ஸோ இதுதான் ஹோமியோபதி ட்ரக்ஸு. ஓகே, திஸ் ட்ரக்ஸ் ஃப்ரம் தி மெடிசனல் பிளான்ஸ் கால்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இந்த ட்ரக்ஸ் மெடிசனல் பிளான்ஸில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்ட்டாங்க. மெட்டபாலைட்னா அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக அந்த உருவாகக்கூடிய மெட்டீரியலில் இரண்டாம் நிலை மெட்டீரியல் தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அப்படின்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னால் என்ன அது பாருங்கள், அவங்க புக்கிலே கொடுத்துருப்பாங்க. த பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஃபார் தர் ஓன் லிவிங். அதாவது பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சில மெட்டீரியல் அதோடைய தேவைக்காக, அதோட குரோத்துக்காக சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது எல்லாமே பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதே நேரத்தில் பிளான்ஸில் மெட்டீரியல்ஸ் சில கெமிக்கல்ஸ் செக்ரேட் பண்ணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படின்னா பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் என்ன வித்தியாசம்னா, த மெட்டீரியல் ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஃபார் ஓன் க்ரோத், அதோட தேவைக்காக உபயோகப்படுத்திக்கிடுச்சுன்னா அது பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதே இது இந்த பிளான்ட்லேயே உருவாகக்கூடிய பிளான்ட்டை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இல்லாத ஒரு மெட்டீரியல் அது பிளான்ட் க்ரோத்துக்கு தேவையில்லை, பிளான்ட் அதோட தேவைக்காக யூஸ் பண்ணலை அப்படின்னா அது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அந்தமாரி பிளான்ட்ஸ் தன்னோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணாத அந்த மெட்டீரியலை தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் பிளான்ட்ஸில் அதை உற்பத்தி பண்ணக்கூடியது. அது அதோட வளர்ச்சிக்காக அதோட க்ரோத்துக்கு தேவைப்படும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்றது என்னென்னா அல்கலாய்ட்ஸ், சர்பனாய்ட்ஸ், ஃப்ளைவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவைப்படாது. பட் இட் கேன் யூஸ் எஸ் எ மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ த வேர்ட் இஸ் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி. ஃபைட் மீன்ஸ் என்னது, பிளான்ட்ஸ், PHYT உங்களுக்கு நல்லாவே தெரியும். கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன, அதோட த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி தேர். அது எப்படி நம்மளுக்கு மெடிசனெலாம் யூஸ் பண்ணுறது. ஸ்டடி ஆஃப் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் விச் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் derived from the various parts of the plants. Okay, now go to the some of the plants will be tabulated with a botanical name and also the uses of curing diseases. வச்சு நம்மளுக்கு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கற்றாழை ரொம்ப ரொம்ப முக்கியம், சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம் நம்ம. அலோவேரா அதோட பைனாமியல் நேம், பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா அலோவேரா. ஓகேவா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ட்ரக்கோட பேர் ஆந்த்ரோக்வினோன்ஸ். என்னது, ஆந்த்ரோக்வினோன்ஸ். அதில் பெரும்பாலும் லீஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக.
ஹீல் த வூண்ட்ஸ், காயங்கள் ஆற்றக்கூடியது. ஸ்கின் டிசீஸ், ஸ்கின்னில் போடுவாங்க. கேன்சரு, சொரியாசிஸ், ஸ்கின் சம்மந்தமான அந்த ரேச்சஸ் இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தில் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து துளசி. திட்ஸ் நத்திங் பட் துளசி நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான். ஆசிமம் சாங்டம், அதோட பைனாமியல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. என்னது துளசியோட பைனாமியல் நேம்? ஆசிமம் சாங்டம். ஓகே. இஸ் எசென்சியல் ஆயில். அதில் வந்து என்னது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆயில் எடுக்கிறாங்க. துளசி எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. லீவ்ஸ் கோல்டு, ஃபீவர், ஸ்கின் டிசீஸ். ஓகே. சளி பிடிக்கிறதுலேருந்து ஃபீவர், ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய சில டிசீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நன்னாரி. இதில் வந்து ரூட் எடுப்போம். நன்னாரி சர்பத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து நம்ம இதில் நம்ம கேரளா சைடில் நம்ம ஃபெமிலியர். நம்ம ஊர்லேயே சில இடத்துல வந்து முக்கியமாக வந்து இதோட இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அலர் கோயிலெலாம் வந்து இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. அதோட பைனாமியல் நேம் பாருங்கள். ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். ஓகே. அதுலேருந்து எடுக்கக்கூடிய பேர் வந்து டெர்பீன். டெர்பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் இருக்காங்க. அதில் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க ரூட்ஸ் நன்னாரியில். சார் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டயேரியா. ஓகே. பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தடுக்கிறது, டயேரியா வராமல் என்ன பண்ணுறது, பாதுகாக்கிறது, டயேரியாவிலேருந்து க்யூர் பண்ணுறது. நிலவேம்பு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று. நிலவேம்பு கஷாயம் நம்ம ஃபெமிலியராக வந்து டெங்குக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதுலேருந்து அதோட பைனாமியல் நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்பனாய்ட்ஸ், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் வந்து என்னது, டெர்பனாய்ட்ஸ். இதில் என்டையர் பிளான்ட்ஸுமே, நிலவேம்பு செடி அப்படி என்டையர் பிளான்ட்டுமே நம்ம கொதிக்க வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஓகே. ட்ரக் ஃபார் ஃபீவர். ஃபீவருக்காக என்ன பண்ணால் மருந்தாக உபயோகப்படுத்துகிறாங்க. டயபெட்டிஸ், எஸ்பெஷலி சிக்கன் குனியா. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் குனியா ஃபேமிலி, அதுக்கப்புறம் டெங்கு, இப்போ வந்து நம்ம கொரோனா வந்து பேசிட்டு வரோம். ஓகே. அடுத்து வந்து வெட்பாலை. ஓகே. வெட்பாலை அப்படின்றது இது ஒரு பிளான்ட்ஸு. இஸ் வெரிக்டியா அண்டு டிங்டோரியா. ஓகே. வெரிக்டியா டிங்டோரியா அப்படின்றது பைனாமியல் நேம். ஃப்ளேவனாய்டெக்ஸு, அதுலேருந்து இருக்கக்கூடிய லேட்டெக்ஸ் உள்ள ஃப்ளூயிட் வருமா இல்லையா, லேட்டெக்ஸ். அந்த லேட்டெக்ஸு, லீவ்ஸு, இது எல்லாத்தையும் மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. சொரியாசிஸ்ஸு, டயேரியா அண்டு ஸ்வெல்லிங்ஸ், வீக்கத்துக்காகவும் டயேரியா இதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. சின்கோனா மரம். சின்கோனா மரம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. சின்கோனா அஃபிசினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட பைனாமியல் நேம். இதுலேருந்து எதக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயினைன். இதிலேருந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா மரப்பட்டையை, பார்க். ஓகே. எதோட யூஸ் பண்ணுவாங்க, சின்கோனா அஃபிசினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தோட பட்டையை தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் ஃபார் மலேரியா, வெரி குட் ட்ரீட்மெண்ட். மலேரியாவுக்கு வந்து வெரி குட் மெடிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்கோனா அஃபிசினாலிஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ நிமோனியல் ஃபீவருக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சிவன் அமல் பொடி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சர்பகந்தா அப்படின்னு சொல்லுவோம். சர்பகந்தானது பாம்பு கடி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரவுல்ஃபியா செப்பன்டினா. ஓகே. ரெஸ்பரைன், இதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் என்னது, ரெஸ்பரைன். ஓகே. ரவுல்ஃபியா செப்பன்டினா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் வந்து ரெஸ்பரைன். இஸ் ரூட்ஸு. பிளட் ப்ரெஷர் க்யூர் பண்ணுறது. ஆன்டிடோட் ஆஃப் தி ஃபார் ஸ்னேக் பைட், பாம்பு கடிக்காக மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. தைல மரம் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சது தான் தைல மரம். தைலம் எடுக்கிறது. யூக்கலிப்டஸ் கிளாபுலஸ். ஓகே. இதோட பைனாமியல் நேம் யூக்கலிப்டஸ் கிளாபுலஸ் நம்ம சொல்லுவோம்ல. ஓகே. யூக்கலிப்டஸ் மரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ எசென்சியல் ஆயில் எடுக்கிறாங்க. லீவ்ஸு, ஃபீவர், ஹெட்டேக்கு அந்த ஆயில் வந்து தடவுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் பாடி பெயினுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பப்பாளி ரொம்ப முக்கியமானது. காரிக்கா பப்பாயா. ஸோ பப்பாயா லீவ்ஸ், இதுவும் வந்து டெங்குக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் த WBC கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த லீஃபை வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் அதை வடிகட்டி நம்ம குடித்தோம்னா நம்மளுடைய பிளட் செல்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இதோட என்ன, பப்பாயாவோட லீஃபை. அந்த பப்பாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் வந்து இதில் எடுக்கிறாங்க. ட்ரக்கு இது எதோட யூஸ் பண்ணால் லீஃபை யூஸ் பண்ணலாம். சீட்ஸ் அதை யூஸ் பண்ணால் டெங்கு ஃபீவருக்கு வெரி குட் மெடிஷன் என்னது, பப்பாயா எக்ஸ்ட்ராக்ஷன். அடுத்து நித்திய கல்யாணி ரொம்ப முக்கியமானது. ஓகே. நித்திய கல்யாணி கெத்தாராந்தஸ் ரோசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீட்டு ஓரத்தில் எல்லாம் இருக்கும். ஸோ பிங்க் கலரில் ஒயிட் கலரில் பூ பூக்கும். வெரி குட் ஆன்டி கேன்சரஸ் க்யூர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஓகே. நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்கலாய்ட் இருந்து எடுக்கக்கூடிய பொருள். ஆல் பார்ட்ஸ் என்டையர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லிக்குமியா அண்ட் கேன்சர், பிளட் கேன்சர். ஸோ இந்த மாதிரியான கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இந்த நித்திய கல்யாணியை பயன்படுத்தலாம். ஓகேங்களா. நவ் டு தி நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் சொல்லுவாங்க. இந்தியன் கவுன்சில், த கவுன்சில் ஆஃப் CSIR அப்படின்னு என்னென்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம நாட்டோட சேர்ந்தது. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்டு நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் NBRI, இது எல்லாமே நம்ம நாட்டோடது. நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். ஓகேவா. வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய
அதில் அது எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஸ்டியூஷன், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓகேவா ஃபார் ஹாவ் ஜாயின்ட்லி லான்ச்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து லான்ச்சு இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆன்டி டயபெட்டிக் என்னது ட்ரக்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. ஆன்டி டயபெட்டிக் ஆயுர்வேதிக் ட்ரக் வந்து வெளியிட்ருக்காங்க. அதோட நேம்னு பார்த்தீங்கன்னா BGR34 பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டார். பிஜிஆரோட மீனிங் என்னது? பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டார். ஓகேங்களா? இட் கண்டெய்ன்ஸ் 34 ஐடென்டிஃபைடு ஆக்டிவ் அது ஃபைட்டோ கான்ஸ்டியூன்ஸ் ஃப்ரம் தி ஹெர்பல் ரிசோர்ஸஸ். இட் ஒர்க்ஸ் பை கண்ட்ரோலிங் பிளட் சுகர் லெவல். இது முழுமையாக பிளான்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது தான். ஓகே, எதை கண்ட்ரோல் பண்ணுறது? பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? யார் யாராக சொன்னது? CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இன்னொரு யார்? நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அண்டு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்டு அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். ஓகே, ரைட். நான் கொடுத்து மஷ்ரூம் கல்டிவேஷன், காளான் வளர்ப்பு. இப்போ நம்ம நார்மலாக வந்து காளான் வந்து கடையில் வச்சுருப்பீங்க, பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, பட்டன் மஷ்ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வெரி குட் நியூட்ரியன்ஸ், அதிகமான ப்ரோட்டீன் சத்து உள்ளது. ஓகேவா? எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எப்படி நீங்கள் வந்து நான்வெஜ்ஜில் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட்ஸ் மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் வந்து ஒன் ஆஃப் தி ஃபங்கை குரூப், பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கை பிளான்ட்ஸ் தான் வந்து மஷ்ரூம் சொல்லுவோம். ஓகே, அதில் 2-3 மஷ்ரூம்ஸ் நம்மளுக்கு பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற மஷ்ரூம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம்ஸ், குடைக்காளான்னு சொல்லுவோம், கடையில் பாக்கெட் விடும். அதுக்கப்புறம் சிப்பிக்காளான்னு சொல்லுவாங்க, டிஸ்கல் ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மஷ்ரூம்ஸ். ஓகே, மஷ்ரூம்ஸ் கல்டிவேஷன் இஸ் ஏ டெக்னாலஜி ஆஃப் க்ரோவிங் மஷ்ரூம்ஸ் யூசிங் பிளான்ஸ் அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஷார்ட் இஸ் அ வெல்த் அவுட் ஆஃப் த வேஸ்ட் டெக்னாலஜி. ரொம்ப முக்கியமானது. காளான் வளர்ப்பு வந்தது. காளான் எதில் வளரும் அப்படின்னா வேஸ்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகேவா? தேவையில்லாத மக்குகின்ற ஆர்கானிக் கண்டென்ட்டில் தான் எது வளரும்? அந்த ஃபங்கையானது க்ரோத் ஆகும். ஸோ அப்போ இது வந்து வேஸ்ட் டெக்னாலஜி, நான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிக்கும் பயன்படுது. நம்ம தேவையான வேஸ்ட்டை தூக்கி போடும்போது அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுன்னா இஸ் கெயின் த இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்டு வைட் பிகாஸ் ஆஃப் த டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வேல்யூ. அதில் இருக்க முக்கியமான ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுனால ரொம்ப முக்கியம்ன்றாங்க. மஷ்ரூம் இஸ் எ ஃபங்கை பிலாங்கிங் டு பெசிடியோமைசிட்ஸ். என்ன குரூப்பை சேர்ந்தது? பெசிடியோமைசிட்ஸ் குரூப்பை சேர்ந்தது. இட் இஸ் எ ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, தெர் ஆர் மோர் தென் 3000 டைப்ஸ் ஆஃப் என்னது மஷ்ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா நிறையா மஷ்ரூம்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது ஏற்கனவே சொன்னேன், மட்டன் அண்டு ஆயிஸ்டர். பட்டன் மஷ்ரூம் இஸ் அகாரிகஸ் பைஸ்போரஸ். பட்டன் மஷ்ரூமோட பைனாமியல் நேம் என்னது? அகாரிகஸ் பைஸ்போரஸ். அண்டு ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பிக்காலான்னு சொல்லுவோம், இட்ஸ் ப்ளூரோட்டஸ் ஸ்பீசிஸ். ஓகே, இது ரெண்டும் முக்கியமாக அதிகமாக ஃபெமிலியர். பேடிஸ்ட்ரா மஷ்ரூம். பேடிஸ்ட்ரான்றது பேடிஸ்ட்ராவில் வளரக்கூடியது. ஓகே, இதை வந்து மக்க வச்சு எதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கோலை வந்து என்னது ஸ்டெர்லைஸ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுவோம்? காளான் வளர்ப்பாங்க. ஓகே, அதுதான் பேடிஸ்ட்ரா மஷ்ரூம். வால்வேரியலா வால்வேசி. த கல்டிவேஷன் டேக்ஸ் 1 or 3 months. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் மஷ்ரூம் கல்டிவேஷன் அஸ் எக்ஸ்பிளைன் பிலோ. இது எப்படி நடக்குது? 1 or 3 months வரைக்கும் நடக்குன்றாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி எல்லாம் பண்ணணும், என்ன ப்ராசஸ்? ஃபஸ்ட் வந்து கம்போஸ்டிங். தே கேன் ப்ரிப்பேர் த கம்போஸ்டிங். இப்போ இது வந்து பெரும்பாலும் எதை பொறுத்துவாங்கன்னா பட்டன் மஷ்ரூம்ஸை பற்றி சொல்கிறாங்க. பட்டன் கம்போஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மக்குன இலைதலைகள், மண் இதெல்லாம் சேர்ந்தது தான் கம்போஸ்ட் அப்படின்னும். கம்போஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மிக்சிங் ஆஃப் பேடி ஸ்ட்ரா வித் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் லைக் கவு டேங்க், சாணி அண்ட் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் அபவுட் த ஓகேவா ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணி ஒரு செமி சாலிடாக டீகம்போஸ்டான மெட்டீரியலாக மாற்றுறது. எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்? 50 degree Celsius ஃபார் 1 week. அப்படியே ப்ரெஷரில் வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மக்க ஆரம்பிக்கும். ஸ்பானிங் அப்படின்றது விதை தூவுற மாதிரி. ஃபங்கலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுலையா வளர்ப்பாங்க. ஃபங்கலை முதல்ல வந்து அப்படியே வந்து ஃபங்கையை போட முடியாது. ஃபங்கையை வந்து அந்த பதருன்னு சொல்லுவோம், நெல்லோட பதர்லையோ இல்லை கேப்பை கம்பு இதில் வந்து நம்ம முதல்ல ஃபங்கையை நிறைய வளர்ப்பாங்க, அது மேலே தான் வளர்ப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மீதியான காளான் வளர்க்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு பிட்டு மீதி இந்த மாதிரி பெற்றிருக்கும், அதில் என்ன பண்ணுவாங்க? கம்போஸ்ட் போட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க? அந்த விதையை தூவாங்க. அதில் இருந்த காளான் விதைன்னு சொல்லுவோம். காளான் விதைனா சீட் ஆஃப் த மஷ்ரூம், சீட் ஆஃப் த மைசிலியம். ஸோ அதோட பாடி வந்து பிளான் பாடி வந்து என்னது? மைசிலியன் பேர். ஃபங்கோட பிளான் பாடி பேர் மைசிலியம். அதை வந்து தூவுறதுக்கு பேர் தான் ஸ்பானிங். ஸ்பான் இஸ் த மஷ்ரூம் சீட். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை க்ரோவிங் ஃபங்கல் மைசிலியம் இன் கிரெயின்ஸ் அண்டர் தி ஸ்டிரைல் கண்டிஷன். சொன்னாலே அந்த விதை அது எதில் தயாரிக்கிறாங்க? கிரெயின்ஸ் தான் வரல. நெல், சோளம், கம்பு, மக்காச்சோளம் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த மைசீலியமும் வளர்ப்பாங்க, ஃபங்கையை வளர்ப்பாங்க. அது லைட்டாக வந்து நிறையா பிளான்ட் அந்த விதைகளில் ஃபுல்லாக வளர்த்து அந்த விதையத்தை நம்ம தூவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்டிங். கம்போஸ்ட் இஸ் கவர்டு வித் எ தின் லேயர் ஆஃப் சாயில். அந்த மக்குன ஆர்கானிக் கண்டுகிட்ட என்ன பண்ணுவாங்க, சாயில் வச்சு மேலே தூண மாதிரி அப்படியே மூவ் ஆகும். சப்போர்ட் த க்ரோவிங் மஷ்ரூம்ஸ் ப்ரொவைட்ஸ் ஹியூமிடிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் தி டெம்பரேச்சர். அப்படியே ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னாங்க. நான் கொடுத்த பின்னிங் அப்படின்றது இந்த மாதிரியான டெவலப் ஆகுது பார்த்தீங்களா, மஷ்ரூம்ஸ் சின்னதாக க்ரோத் ஆகுது இல்லையா, அந்த இதுதான் பின்னிங் அப்படின்னா. மைசீலியம் இஸ் அ ஸ்டார்ட் டு ஃபார்ம் லிட்டில் பட் விச் வில் டெவலப்ஸ் இன் டு மஷ்ரூம். தோஸ் லிட்டில் ஒயிட் பட்ஸ் ஆர் கால்டு பின்ஸ். இந்த மாதிரி சின்னதாக மொட்டாக வெளியே வரும். இதுக்கு பேர் தான் என்னது, பின்னிங் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது, பின்னிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங். ஸோ காளானை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எப்போயுமே காளான் வளர்க்கும் போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்கணும். ஓகே, 23 டிகிரி செல்சியஸ்லேருந்து 15லேருந்து 23 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு டெம்பரேச்சரில் தான் காளான் வந்து நல்லா வளரும். ஓகே, mycelium starts to grow the little buds which will be develops into mushrooms. Those little white buds are called pins. Okay, அடுத்து வந்து harvesting. Mushrooms grow better in the 15 degrees Celsius to 23 degrees. இந்த டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல அதை மெயின்டைன் பண்ணணும். They grow 3 cm in a week. ஓகே, ஒரு வாரத்துக்கு எத்தனை வந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும், which is the more normal size of harvesting. இந்தமாரி 3 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்றது தான் நார்மல். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த காளான் வந்து ஒயிட் கலர் வந்து என்ன கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு, கலர் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் ஆல்சோ ஃப்ளேவர், அதனோட கலர், ஃப்ளேவர், அதோட ஸ்ட்ரெயின், அதை என்ன சொல்கிறது, வயபிலிட்டி, அந்த காளானுடைய நிலைப்புத்தன்மை வேகமாக கெட்டுவிடும். ஓகே, ஸோ அதனால் அந்த டைமிங்கில் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ மஷ்ரூம்ஸ் அதை ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு. சரி, கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த மஷ்ரூம்ஸ் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் த மெத்தட்ஸ் கால்டு ப்ரிசர்வேஷன். பாருங்களேன், ஃப்ரீசிங், நல்லா ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் இதுக்குள்ளே வைக்கலாம், ஃப்ரீசருக்குள்ளேயோ இல்லை ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கண்டெய்னர் வச்சோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரையிங், நல்லா காய விட்டு இது பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி வைக்கிறது. கேனிங்கிறது கேன்லேயோ பேக்கெட்லேயோ அடித்து வைக்கிறது. வேக்கம் கூலிங் அப்படின்னு தெரியும். வேக்கம்னா அது எம்டி ஸ்பேஸ், ஓவர் ஸ்பேஸில், ஓகே, ஒரு எம்டி ஹோலான ஸ்பேஸில் வந்து அது கூலிங் பண்ணி அது இருந்தது. அதர்வைஸ் காமா ரேடியேஷன் கூலிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காமா ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் அது மேலே பாய்ச்சும் போது அதில் எந்த ஓகே எந்த விதமான டீகம்போசிஷன் மெட்டீரியலும் வளராமல் காளான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வச்சுருக்காங்க, 15 டிகிரி செல்சியஸ். ஓகே, நவ் அடுத்த டாபிக், வாட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ். ரொம்ப முக்கியமானது ஹைட்ரோஃபோனிக்ஸ். அதிலே வாட்டர் ஹைட்ரோஃபோனிக்ஸ். தண்ணியில் பிளான்ஸ் வளர்க்குறது. தண்ணி ஊற்றினா தான் பிளான்ஸ் வளரும். ஆனால் இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, சாயிலே இல்லாமல் ஒரு தொட்டியில் தண்ணியை வச்சு அந்த தொட்டியில் தண்ணி மேலே பிளான்ஸை வளர்க்குறது. திஸ் இஸ் த டெக்னிக்ஸ். ஓகேவா, அதை பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் அது ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான்ஸ் அப்படியே வளர்க்குறது. ஒரு தொட்டியில் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வாட்டரில் என்ன பண்ணணும், நமக்கு தேவையான நியூட்ரிஷன், ப்ரெஷர், ஏரு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சாயிலில் உரம் போடுறோமா இல்லையா, ஓகே, உரங்கள் போடுறோம். அந்தமாரி என்னது அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நியூட்ரியன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. பாருங்கள், ஹைட்ரோஃபோனிக்ஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோவிங் பிளான்ஸ் வித்தவுட் சாயில். இது முக்கியமாக இப்படி கேட்பாங்க, சாயில்லெஸ் கல்ச்சர் அப்படின்வாங்க, டேங்க் கல்ச்சர்னு கூட சொல்லுவாங்க. அதை யூஸிங் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இந்த வாட்டர். ஓகே, இதை யூஸ் பண்ணி மினரல் சொல்யூஷனோ இல்லை நியூட்ரியன்ட் சொல்யூஷனோ யூஸ் பண்ணி வளர்க்குறது. த கண்டெய்னர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கிளாஸஸ், கிளாஸ், மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த கண்டெய்னர். நம்ம கிளாஸாக இருக்கலாம், பிளாஸ்டிக் இருக்கலாம், இருக்கலாம். அப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் வந்து ரூட்டை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கும், பார்க்க முடியும். ஓகே, த ரேஞ்ச் இன் சைஸ் ஃப்ரம் த ஸ்மால் பார்ட்ஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் பிளான்ஸ் டு ஹேங் huge tank for large scale growing. Okay, it was demonstrated by a German botanist யாரு, ஜூலியஸ் வான் சாக்ஸ். அவர் தான் 1980 வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார், விளக்குனார். ஹைட்ரோஃபோனிக்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர். ஓகே, விதையில்லாத பிளான்ஸ், குக்கும்பர், டொமேட்டோ அண்ட் பிளான்ஸ் ஆர் சஸ்பெண்டட் அட் த ரூட்ஸ். ஓகே, இந்த மாதிரி குக்கும்பர் ரூட்ஸ் வந்து சாரி தட்ஸ் அ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். சீட்லெஸ் பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலி குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ வந்து இதில் கல்ச்சர் பண்ணலாம். ஓகேவா, ரைட். இது எப்படி வளர்க்கலாம், அந்த பிளான்ஸை சஸ்பெண்டட் வித் த ரூட்ஸ் சப்மர்ஜ் இன் தி வாட்டர். அந்த ரூட்டை வந்து என்ன பண்ணணும், தண்ணியில் மூழ்கிற மாதிரி வைக்கணும். எதோட ரூட்டை, பிளான்ட்டோட ரூட்டை. ஓகே, த ரூட்ஸ் அப்சார்ப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். அந்த ரூட் வந்து வாட்டரையும் நியூட்ரியன்ஸும் அது மூலிமா உறிஞ்சிக்கிறோம். பட் டூ நாட் பெர்ஃபார்ம் தி ஆங்கரிங் ஃபங்க்ஷன்.
என்ன பண்ணுது, ஆங்கரிங் ஃபங்க்ஷன் இங்கே கிடையாது. ஏன்னா தண்ணியில் மிதக்கிறதுனால இதுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டும் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ராங் சப்ஸ்ட்ரேட் அடித்தளமானது எதுவுமே கிடையாது, சாயில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆங்கரிங் ஒர்க்கு இதனால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் பாருங்களேன். கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே, தேவையில்லாமல் தண்ணி வேஸ்ட் ஆகிறது நம்ம தடுக்கலாம். நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா நிறையா இடத்துல இப்போ தண்ணி பாயும். பிளான்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கும் தண்ணி ஸ்ப்ரெட்டாக வேஸ்ட் ஆகும். தண்ணி பிளான்ட் இல்லாத இடத்துலையும் நம்ம தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸில் மூலம் யூஸ் பண்ணும்போது பிளான்ட்ஸ் தான் தேவையான வாட்டர் மட்டும் தான் அது எடுத்துக்கணும். ரிமைனிங் வாட்டர் அப்படியே டேங்க்லேயே இருக்கும். அப்போ இட்ஸ் அ வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸுக்கு தேவை மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நியூட்ரிஷன் மட்டும் அளவாக கொடுக்க முடியும். தேவையில்லை நம்ம சாயிலில் போடும்போது நிறைய நியூட்ரிஷன் அதை போடுவோம். சில அந்த எல்லா நியூட்ரிஷனும் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற முடியாது சாயிலில் போடும்போது. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டிசால்வ் பண்ணி வாட்டரில் கொடுக்கும்போது ஆல் த நியூட்ரிஷனும் கிடைக்கும் அண்ட் அளவாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல்டு பிளான் க்ரோத் அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். கண்ட்ரோல்னால் அர்த்தம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா என்ன பண்ணுறது ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம நீட்டாக பார்த்து அந்த பிளான் க்ரோத்தை நம்ம ஸ்டெடியாக கண்ட்ரோலாக வளர்க்க முடியும். இன் டெசர்ட் ஆர்க்டிக் ரீஜியன் பனிப்பிரதேசத்தில் ஓகே ஹைட்ரோபோனிக்ஸ் கேன் பி எஃபெக்டிவ் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா அங்கே வந்து சாயில் வந்து பிளான்ஸ் வளர்க்க முடியாது. ஓகே, இதில் ஆர்க்டிக் ரீஜன்லையும் டெசர்ட்லேயும். ஸோ மண்ணில் வந்து இந்த பிளான்ட்டும் வளராது அதிகமாக. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் காய்கறிகள் பழங்கள் போன்ற செடிகளை வந்து எது மூலமாக உற்பத்தி பண்ணிக்கலாம், ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னிக்ஸ் மூலியமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். நான் கொடுத்து ஏரோஃபோனிக்ஸ். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் வாட்டர் யூஸ் பண்ணணும், ஏரோஃபோனிக்ஸ்னால் இஸ் நத்திங் பட் இட்ஸ் யூஸ் தி ஏர் ஹேங்கிங் பண்ணுறது. எப்படி வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருவாங்களோ தண்ணிக்குள்ளே வைக்காமல் இப்போ அந்த மாதிரி இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ஒரு ரோப் இருக்குன்னா ரோப்பில் என்ன பண்ணுவாங்க கட்டி ரோப்லேயோ இதுலேயோ கட்டி இந்த ரூட்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த ரேஸ் ஓகே அந்தமாதிரி ரூட்ஸ் இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும் ஹேங்கரில். இது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. தே கேன் ஸ்ப்ரே தி வாட்டர். ஏன்னா அந்த ஈரம் வந்து காயாமல் அந்த ரூட்டில் வந்து அப்பப்போ ஈரம் காய ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் நம்ம என்ன பண்ணுவாங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ரேக்லேயோ ஒரு சின்ன ரேக் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ரோப்லேயோ என்ன பண்ணுவாங்க பிளான்ட்டை ஹேங் ஓவர் பண்ணி கண்ணதை வளர்ப்பாங்க. இதே ஏரோஃபோனிக்ஸ் சிஸ்டம் இஸ் அ ஹை டெக் டைப் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக்ஸ் கார்டனிங். இதில் இருக்கிற ஹை டைப்பு இதில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் கார்டனிங்கில் the growth medium of this time is primarily air. இப்படி the roots hang in the air and are misted with nutrient solution. ஓகேவா? ஏன்னது இந்த ரூட்டை ஏரில் தொங்க விடுறது, மேலே தொங்க விட்டு அதில் ரூட்களை வந்து வேர்களை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா என்னது ஈரப்படுத்துறது, மிஸ்ட் என்ன பண்ணுறது இந்த டிஸ்கால் என்னது அதை வந்து மிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஈரப்பதம் பண்ணும்போது அந்த வேரை என்ன பண்ணுவோம் அந்த வாட்டரை வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளும். ஓகே, அதில் நம்ம தேவையான நியூட்ரிஷனை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது தான். நத்திங் பட் ஸ்ப்ரே ஆன் தி ரூட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது த ரூட் கேன் சர்வைவ். ஓகே, ரைட். இல்லை பாருங்கள், a timer controls and the nutrients pumps much like other type of hydroponics. ஓகே, மற்ற ஹைட்ரோபோனிக்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டைமர் ஷெட்யூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைமிங்கோட ஒரு தடவை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் கேன் ஸ்ப்ரே திஸ் என்னது வாட்டர். ஓகே, அதாங்க டைம் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் தி ஹைட்ரோபோனிக் சிஸ்டம். எக்ஸப்ட் தட் த ஏரோஃபோனிக் சிஸ்டம் நீட்ஸ் a short cycle of timer that runs the pump for a few seconds every couple of minutes. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா மோட்டர் ஆன் ஆகி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது இந்த பிளான்ட்ஸில் வந்து ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரூட்டில். அது வந்து அந்த ரூட் மூலியமாக தனக்கு தேவையான நியூட்ரிஷன் இருக்கும். இந்தமாதிரி ஹேங்கிங்காக தான் இருக்கும், தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, எதில் இருக்காது தண்ணியில் இருக்காது. தண்ணி நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அந்த ஸ்ப்ரே பண்ணுதா, இந்த நடுவில் ஒன்று வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரே பண்ணுது, அடுத்து இங்கே ஒரு ஸ்ப்ரேயர் வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரே பண்ணுது, இங்கே ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் வந்து இந்த வேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம அதில் வந்து என்ன பண்ணலாம் நியூட்ரியன்ஸ் வாட்டரை பிளான்ட்ஸ் அந்த எடுத்துக்க வைக்க முடியும். இது வந்து ஏரோஃபோனிக்ஸ். நான் கொடுத்து அக்வாஃபோனிக்ஸ். அக்வானா ஏற்கனவே பார்த்துட்டீங்களா சார், ஹைட்ரோஃபோனிக்ஸ் சொல்லியாச்சு. அப்புறம் திருப்பி அக்வாஃபோனிக்ஸ். அக்வான்றது அக்வா கல்ச்சர். அதாவது அக்வா கல்ச்சர் அப்படின்னா தண்ணியில் வளரக்கூடிய அனிமல்ஸ் எஸ்மே ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வளர்ப்போம், ஃபிஷ்ஷஸ் வளர்ப்போம். அதை கம்பைன் வித் ஹைட்ரோஃபோனிக்ஸோடு சேர்த்து கம்பைன் பண்ணி வளரக்கூடிய ஒரு மெத்தட் தான் அது அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? அக்வாஃபோனிக்ஸ் இஸ் எ சிஸ்டம் இஸ் கம்பைன்ட் வித் கன்வென்ஷனல் அக்வாகல்ச்சர். ஓகே, பாரம்பரிய முறையில் பண்ணக்கூடிய ஆரம்ப காலத்தில் வந்து பண்ணுறாங்க. வித் ஹைட்ரோஃபோனிக்ஸ் இஸ் ஏ சிம்பாட்டிக் என்வரான்மெண்ட். ஒருங்கிணைந்த ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பாருங்கள், இன் விச் பிளான்ட்ஸ் ஆர் ஃபட் வித் அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஓகேவா? எக்ஸ்ரிக்ட் ஆர் தி வேஸ்ட். ஓகே, அந்த பிளான்ட்ஸ் வந்து எதை எடுத்துக்கிறது, அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வெளியிடக்கூடிய வேஸ்ட்டு, அதோட டெப்ரிஷேஷனு, அதோட இறந்து மக்கின அனிமல்ஸ்லேருந்து உணவை எடுத்துக்கணும். These waste are broken down by a nitrifying bacteria initially into nitrites.
நைட்ரிஃபைங் பாக்டீரியா வந்து இந்த ப்ரோக் டவுன் பண்ணி என்ன மாற்றுது, நைட்ரைட்ஸாக மாற்றுது. அண்ட் லேட்டர் இன்டு நைட்ரேட்ஸ் தட் ஆர் யூட்டிலைஸ் பை தி பிளான்ஸ். நைட்ரேட்ஸ் வந்து திருப்பி என்ன மாற்றப்படுது, நைட்ரேட்டாக மாற்றும். அதை வந்து பிளான்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா பிளான்ஸால் நைட்ரஜனை டேரெக்டாக நைட்ரஜன் ஃபார்மெட்டில் எடுக்க முடியாது. என்ன ஃபார்மெட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ஃபார்மில், என்ன ஃபார்மெட்டில், நைட்ரேட் ஃபார்மெட் தான் இருக்கும். அப்போ அது கன்வெர்ட் நைட்ரேட்ஸாக முதல்ல மாறுது, அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸாக மாறணுன்னே அதை யார் எடுத்துக்கிறா, பிளான்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும். டேட்டா யூட்டிலைஸ் பை பிளான்ஸ். ஓகே, தட்ஸ் த வேஸ்ட் ஆர் யூட்டிலைஸ் அண்ட் வேஸ்ட் ஆர் recirculated back to the aquaculture, aquaponics. Aquaponics is two main parts. என்னென்ன இருக்குது, ஃபார் raising aquatic animals like fish. ஓகே, இந்த இடத்துல தொட்டி மீன் வளர்க்கலாம். ஓகே, அண்டு ஹைட்ரோபோனிக்ஸ், அதோடு சேர்த்து மேலே என்னது ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் வளர்க்கும். ஓகே, ரைட். ஸோ இதில் பாருங்கள், இதில் என்ன நம்ம பிளான்ஸ் வளர்க்கலாம்னு பாருங்களேன். ஸோ ரேசிங் பிளான்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு. ஓகே, பச்சை காய்கறிகள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி தானே இருக்கும். பெரும்பாலும் லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் அந்த கீரை வகைகள். ஓகே, கீரை வகைகள் அதிகமாக இருக்கலாம். சைனீஸ் கேபேஜ், லெட்யூஸு, பேசிலு, கோரியாண்டர். ஓகே, ஸோ அது வந்து பார்ஸ்லி, ஸ்பின்னாச்சு, வெஜிடபிள்ஸ், சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் லைக் டொமேட்டோ, கேப்சிகம், மிளகா செடிகள், சில்லிஸ். ஓகே, பெல் பெப்பர்ஸ், இந்த மாதிரியான மிளகா, சின்ன சின்ன வித்தியாசம் மிளகா செடிகள், ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, எக் பிளான்ட்ஸ். ஸோ இந்தமாதிரி இந்த ஆர்ட் ஆஃப் த பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், பீன்ஸ் அந்தமாதிரி பிளான்ட்ஸு. ஸோ இந்தமாதிரி பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் எதில் வளர்க்கலாம், இந்தமாதிரி கம்பைனாக வளர்க்கலாம். இதில் பாருங்களேன், கீழே வந்து என்ன இருக்குது, மீன் தொட்டி இருக்குது. மேலே வந்து என்னது, தட் இஸ் ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டத்துக்குள்ள ஒரு தொட்டி செடி இருக்குது. அந்த தொட்டியில் வந்து உள்ளே வந்து மண் இருக்காது, தேராக ஒன்று ஹேங்கரிங் வாட்டர். இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணி விடுறீங்க, தண்ணி விட்டுட்டு இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, அதை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து இது வெளியே வந்து திருப்பி இங்கே வந்து என்ன ஆகும், அந்த பிளான்ஸோட வேஸ்ட்டு டெபிஷனை கீழே வரும். அதை யார் சாப்பிடுவா, அந்த ஃபிஷரி சாப்பிட்டுட்டு ஃபிஷ் வெளியிடக்கூடிய வேஸ்ட்டு அந்த எக்ஸ்கிரிஷனை திருப்பி என்ன பண்ணுவோம், இதில் பம்ப் பண்ணி போவோம். அப்போ என்ன பண்ணணும், ஃபிஷ்ஷோட ஆர்கானிக் வேஸ்ட்டை யார் யூஸ் பண்ணிக்கிறா, ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னிக்ஸ் பிளான்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம். அப்போ இந்த மாரி டெக்னிக்ஸில் ரெண்டையும் வளர்க்கலாம். யூஸ் தி பிளான்ட்ஸையும் வளர்க்கலாம், அஸ் யூஸ்வல் என்னது யூ கேன் கல்டிவேட் தி என்னது ஃபிஷஸையும் வளர்க்க முடியும். தட் இஸ் த மெத்தட்ஸ் கால்டு அக்வாஃபோனிக்ஸ். ஓகே, இன்றைக்கி அக்வாஃபோனிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அக்வாஃபோனிக்ஸ்னால் கல்டிவேஷன் ஆஃப் போத் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்டு என்னது ஹைட்ரோஃபோனிக்ஸ். அடுத்து வந்து ஏரோஃபோனிக்ஸ், ஏரில் ஹேங் ஓவர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடியது. ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்றது சாயில்லெஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ஸை வந்து என்னது வாட்டரில் டிப் பண்ணி அதில் வளர்க்குறது. அடுத்து மஷ்ரூம் கல்டிவேஷன் என்ன பார்த்தோம், கம்போஸ்டிங், உரமை தயாரிக்கும். கம்போஸ்ட்னா உரம், மக்கின குப்பையை உருவாக்குறது. அது மேலே வந்து எதோட விதையை தூவுறது, ஸ்பானிங், எதோட விதை, ஃபங்கையோட விதையை தூவுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஒரு தின் லேயர் ஆஃப் சாயிலை கவர் பண்ணணும். எதுக்காக, அது இப்போ ஒரு ஈரப்பதத்தை, ஏன்னா கீழே காஞ்சி ட்ரை ஆகிடக்கூடாது. நீங்கள் போட்ட இடத்துல வந்து அந்த ட்ரை ஆகிடுச்சுன்னா ஃபங்கை அப்படியே செத்து போயிடும். அந்த ட்ரை ஆகாமல் அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேலாப்பில் என்ன பண்ணணும், மண்ணை தூவணும். தட் இஸ் கால்டு காஸ்டிங். பின்னிங் அப்படின்றது முதல் முட்டு, சின்னதாக மட்டுமே வளரக்கூடிய அந்த ஃபங்கை குரூப். அடுத்த ஹார்வெஸ்டிங் அப்படின்றது அதை வந்து ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி மெடிசனல் பிளான்ட்ஸ் பார்த்தோம். ஸோ மெடிசனல் பிளான்ட்ஸ்லேருந்து தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் மோர் தென் 25% மேலே பிளான்ட்ஸில் இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ்கள் எல்லாத்துக்கும் மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஆயுஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயுர்வேதிக், ஓகே, யுனானி, ஓகே, ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதி, ஆயுஷ். ஸோ இதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது மூலியமாக வந்து எல்லா விதமான மெடிசன்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது 5 பிளான்ட்ஸ், நல்லா கவனிங்க. ட்ரக்ஸ் டிரைவ் ஃப்ரம் த மெடிசனல் பிளான்ட்டில் எனி 5 பிளான்ட்ஸ் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ஹவு கேன் கல்டிவேட் தி மஷ்ரூம். என்னது, கம்போஸ்டிங், ஸ்பானிங், காஸ்டிங், ஹார்வெஸ்டிங் அண்டு ப்ரிசர்வேஷன். இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா, ரைட்டா? ஹவு கேன் கல்டிவேட் தி மஷ்ரூம். தென் வாட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஏரோஃபோனிக்ஸ். அவ்வளோதான். ஓகே, என்ன கொஸ்டின், வாட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ், வாட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக்ஸ் போட்டிருக்குங்க. அடுத்து வந்து வாட் இஸ் ஏரோஃபோனிக்ஸ், வாட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வாட் இஸ் ஏரோஃபோனிக்ஸ் 2 கொஸ்டின். அடுத்து வந்து 3வது கொஸ்டின் வந்து கம்போஸ்டிங். இது தட் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் என்னது மஷ்ரூம். ஓகே, வெரி குட். கல்டிவேஷன் ஆஃப் மஷ்ரூம் அதோட டைப்பு. அப்புறம் எனி 5 டைப்ஸ் ஆஃப் என்னது மெடிசனல் பிளான்ட்ஸை வந்து அதோட பைனாமியல் நேம் அண்ட் யூசஸோட படிச்சு எழுதினேன். ஓகேங்களா? தேங்க்யூ.